இன்னும் வரல பாரு. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல. ஏ சாலினி, என்ன செஞ்சிட்டு இருக்கேங்க? வா. இதோ வரேம்மா, சீக்கிரம் வா. ஒரே தூக்கமா வருது. எதுக்குமா காலையிலேயே கூப்பாடு போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? வரும் வரும் தூக்கம் உனக்கு. மணி என்ன ஆகுது? ஏம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? நானே நைட்டு ஃபுல்லு படிச்சுட்டே இருந்தேன், தூங்குறதுக்கே லேட் ஆச்சு. இன்னைக்கு சண்டே தானே, பையன் எந்திப்போன்னு நினைச்சேன். எதுக்குமா இப்படி இருக்கீங்க? இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏடி சாலினி, நான் என்ன சொல்ல வரேன்னு முத கேளு, பேசிக்கிட்டே இருக்காத. அப்படியே மரமும் எக்ஸ்ட்ரா போலடி. இந்த டீ போட்டு வச்சிருக்கேன், அதை கொண்டு நீ கொடுத்துட்டு வா. அம்மாவுக்கு கொண்டு போய்க்கு ஒரு மாதிரி இருக்குடி, நீ போயிட்டு வா. யாருக்கு? அத்தானுக்கா டீ கொடுக்கணும்? அம்மா தூங்கிட்டோட இருப்பாங்களா இருக்குமா? இல்லை எந்திரிச்சதுக்கு அப்புறம் டீ கொடுங்களேன். சொல்கிறத கேளுடி. நான் அப்போவே வாசப்ப இருக்கும்போது பார்த்தேன், பால்கனியில் நின்றுட்டு இருந்தார் மருமவன். போ, அதான் டீயை கொண்டு போட்டு கொடுப்போமேன்னு வந்தேன். டீயை கொண்டு நீ கொடுத்துட்டு வா. அத்தான் யாருன்னு இருக்காளாம்மா, அவளை கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க. அவளா நல்லா எந்திரிச்சாலே, உன் கூட சேர்ந்தவ தானே, தூங்கிட்டு தான் இருப்பா. உங்கள் அக்கா எந்திரிச்சிருந்தா அப்போவே வெளியில் வந்துருப்பாடி, இன்னும் ரூமுக்குள்ளேயே இருக்க மாட்டா. போ, டீயை கொண்டு கொடுத்துட்டு வா. சரிம்மா. கீர்த்தி வாமா, டீ இருக்கு பாரு, எடுத்து குடிமா. சரி பெரியம்மா. கீர்த்தி அக்கா, அத்தானுக்கு நம்ம 2 பேரும் போய் டீ கொடுத்துட்டு வருமா? அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். சரி சாலினி, இந்தாங்க இந்த டீயை கொடுத்துட்டு அக்கா தூங்கிட்டு இருந்தா அவளை எழுப்பி விடுங்கடி. சரிம்மா. வா கீர்த்தி அக்கா போகலாம். சரி வாடி. விட்டாளுங்க. ஒரு டீயை கொடுக்க சொன்னா எவ்வளவு கேள்வி கேட்கறா. இந்த இந்து என்ன இன்னும் டீ குடிக்க வரல? தூங்கிட்டு இருக்காளா? நேற்றுக்குள்ள நிறைய வேலை, அசத்தியில் தூங்கிட்டு இருக்காளோ என்னமோ, இல்லைன்னா இப்படி இருக்க மாட்டாளே. சரி, தூங்கி எந்திரிச்சு மெதுவாக வரட்டும், நம்ம ஏதாவது டிஃபன் பண்ணலாம். யானி 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 அக்கா, இடி யானி, இப்போ கதவை திறக்கியா இல்லையா? இவளுங்க வேற தூங்குத நேரத்தில் என்னடி? இனி இப்போ கதவை திறக்க போறியா இல்லையா? போடி, எனக்கு தூக்கமா வருது, நீ வேற போடி. கிட்டேக்கா, இவளை கூப்பிட்ட வேலை கேட்காது, நம்ம அத்தானை கூப்பிடுவோம். அதுவும் சரிதான், அத்தானையே கூப்பிடுவோம். அத்தா அத்தா அத்தா, கொஞ்சம் கதவு திறங்களேன். அத்தா கொஞ்சம் கதவு திறங்க. அத்தானா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா காலையிலேயே? அத்தா அத்தா, இவளுகளா இப்ப வரடி. என்ன என்ன ரொம்ப வேகமா அந்த மாதிரி இருக்கு, சிரிச்ச முகத்தோட. அத்தா அதுவா யானி? யானி கீர்த்தி வெளியே நின்று கூப்பிட்டு இருக்காங்களா, அதுக்கு தான் வந்தேன். ஓ அப்படியா? அவங்க கூப்பிடுறாங்கன்னு தான் நீங்க இவ்வளவு வேகமா வந்தீங்களா? அத்தா, இவளுங்க வேற காலையிலேயே நம்மளை சீண்டி பாக்குறதே வேலையா போயிட்டு கடுப்ப கிளப்புறாளுங்க. அத்தா நீங்களாச்சும் கதவு திறங்களேன். இதோ வரே சாலினி. இருங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரம்? ஒரு நிமிஷம். இல்ல யானி, அவங்க வெளியே நின்று கூப்பிட்டுட்டே இருக்காங்களா. நான் இருக்கேன்ல, நான் எதுக்கு இருக்கேன்? நான் கதவு திறக்கேன், சரியா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் போய் திறக்கிறேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிச்சது போதும். அத்தா கையில டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆறி போயிரும், கதவு திறங்கத்தா. ஆமாத்தா, சீக்கிரமா திறங்க, ஆறி போயிரும். இவளுங்கள இருங்கடி வரேன். என்னடி காலைல ஏழை விட்ட மாதிரி கூப்பிடாடு போட்டுட்டு இருக்கீங்க? வழி விடு. உன்னை யார கூப்பிட்டா? அத்தான தானே கூப்பிட்டோம், நீ எதுக்கு வந்த? ஏய் இரும மாடு, எதுக்கு தள்ளி விட்டுட்டு போற? அதான் சொல்றேன்ல, அப்ப வழியில ஏன் நிக்க? வழி விட்டு தூர போ. அத்தா அம்மா உங்களுக்கு டீ கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆமாத்தா, அப்பவே டீ கொண்டு வந்துட்டோம், நீங்க தான் கதவு திறக்க லேட் ஆயிட்டு. டீ குடுங்கத்தா, ஆறி போயிரு. இந்தாங்கத்தா குடிங்கத்தா. சரி சாலினி. இப்படி இடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்து பேசிட்டு இருக்கா பாரு, அவருக்கு முகத்துல சிரிப்ப பாரு. எடி அக்கா, அம்மா உன்னை வர சொன்னாங்க. ஐயோ, இங்க தான் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்களா? யானிமா, நீங்க டீ குடுக்கலையா? என்னது கேக்கல? இல்ல, நீங்க டீ குடுக்கலையான்னு கேட்டேன். அத்தா முத நீங்க டீ குடிங்க, அவ குடிப்பா. அதான் அம்மா அவளை கூப்பிட்டுருக்காங்கல்ல, அவ அங்க போய் குடிப்பா. நீங்க குடிங்கத்தா, ஆறிடும். அம்மாத்தா நீங்க குடிங்க முத. எடி யானி, அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன்ல, போ. எதுக்கு எப்படி நின்று பாத்துட்டு இருக்க? எனக்கு தெரியும் போகிறதுக்கு, உன் வேலை என்னவோ அதை பாரு. அதான் பாத்துட்டு இருக்கேன். அம்மா அத்தானுக்கு டீ கொடுக்க சொன்னாங்க, அத்தா கொடுக்க வந்தேன், கொடுத்துட்டு இருக்கேன். போ, உன்னை கூப்பிட்டாங்களா என்னன்னு கேட்டு வா. இருடி, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குடி. தான் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமா? இன்னைக்கு சண்டே தானே. ஆமாத்தா, எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமே. போயிட்டு வருவோமாத்தா? போகலாமே. எங்க போனோம் உங்களுக்கு சொல்லுங்க, கூட்டு போறேன். இல்ல நான்லாம் வரலப்பா எங்கேயும். ஒண்ணு யாரு கூப்பிட்டா? நாங்க தான் போறோம் அத்தான் கூட. ஷாலினி அக்கா வரலையா, நம்ம மட்டும் போயிட்டு வருமா? உங்க அக்கா வராம நான் மட்டும் எப்படி வர? உங்க அக்கா வந்தா நல்லா இருக்கும். யானி வாங்களேம்மா, சும்மா வெளியில போயிட்டு வரலாம். யானி எல்லாரும் ஒன்னா வெளில போகலாமா? போகலாம். பெருசா என்னமோ பில்டப் பண்ண வரமாட்டேன்ட்டு. அது எனக்கு அப்படி வரணும்னு தோணல, அதனால வரலன்னு சொன்னேன். இப்போ வரணும்னு தோணுது, அதான் வரேன்னு சொல்றேன். போதுமா?
டீயை கொடுத்துட்டியா? போ, பேசிக்கிட்டே இருக்காத. ம், எதுக்கு இந்த சீனு? இதுக்கு அப்பவே வாய மூடிட்டு இருந்திருக்கலாம். ஷாலினி, போதும் போதும் பேசுனது. இங்க பாரு, அத்தா எங்க போலாம்? எல்லாம் உங்க விருப்பம். எங்க கூட்டு போச்சுனாலும் கூட்டு போவேன். கீர்த்தி அக்கா எங்க போலாம்? தளபதி படம் பார்க்க போலான்னா அது அன்னைக்கே பார்த்துட்டு இருந்தாச்சு. வேற எங்க போலாம்? ஆமா ஆமா, நானுமே பார்த்துட்டேன். சரி, அப்போ சூப்பாட்டி அங்க போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே வரலாமா? ஆ, கீர்த்தி அக்கா செம்ம சூப்பர். அத்தா, கீர்த்தி அக்கா சொன்ன மாதிரி அங்கேயே போயிட்டு வரலாம். சரி, அப்ப அங்கேயே போகலாம். நீங்க கிளம்புங்க. ஐ ஜாலி. சரிதா. ஏ ஷாலினி வாடி கிளம்புவோம். ஆ சரிக்கா. யானி, ஆ என்ன? இல்ல, நீங்க தூங்கும்போது நைட்டு ஐயோ, இவர் இப்ப என்ன சொல்ல போறாரு? என்ன? யானிமா, மருமகளை கூட்டிட்டு சாப்பிடாவாமா? நல்ல வேலை சித்தி கூப்பிட்டாங்க. எம்மா, இப்ப நான் மேல படுத்திருந்ததோட இவர் பாத்திருப்பாரோ? அதை பத்தி கேட்கறதுக்கு தான் இப்போ சொல்றாரா இப்படி? இதுக்கு முன்னாடி நிக்க கூடாது, ஓடிரணும். இதோ வர சித்தி. யானி, கொஞ்சம் பேசுறது கேட்டு போங்களேன். இல்ல இருக்கட்டும், வெளியில வர போக வேண்டியது இருக்குல்ல. நான் குளிக்க போறேன், சித்தி வர கூப்பிடுறாங்க, நான் போறேன். நீங்களும் குளிச்சுட்டு ரெடியாகி வெளியில வாங்க, நான் வெளியில இருக்கேன். ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டு போங்களேன். இல்ல இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, பொறுமையா பேசிக்கலாம். இதுக்கு மேல அங்க நிக்காதடி யாழ்னி, எஸ்கேப் ஆயிரு. நேத்து நீ பேசின வாய்க்கும் அப்புறம் பண்ண கூத்துக்கும் அவர் மட்டும் உங்ககிட்ட கேள்வி கேட்டாரு, உன் மானமே போயிரும். முகத்தை எங்க கொண்டு வச்சுக்கிடுவ? பெரிய இவா மாதிரி பேசுன. போடி, நிக்காத இதுக்கு மேலங்க. சரிங்க, நீங்க குளிச்சுட்டு ரெடியாகுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன சொல்ல வரேன்னு கேட்க கூட மாட்டேங்க. இவ்வளவு வேகமா போறாங்க. சரி, நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகலாம். நீங்க கிளம்பிட்டீங்களா? அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டு வர சொன்னாங்க. ரெடி ஆயிட்டு யானி. சரி, அப்ப வாங்க. யானி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஐயோ, மறுபடியுமா? இங்க இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமை. எதுக்கு இவ்வளவு அவசரம்? பொறுமையா பேசலாம். நம்ம இங்க தானே இருக்க போறோம். இப்ப இல்லைன்னா பரவ பேசலாம். அங்க பாருங்க, வெளியில எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு வந்து கூட பேசலாம். இப்ப உடனே எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கணுமா? எதுக்கு இவ்வளவு அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, மெதுவா பேசிக்கலாம் எல்லாமே. இங்க பாருங்க, எல்லாம் பொறுமையா நிதானமாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசிக்கலாம். பொறுமையா பேசலாமே, எதுக்கு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையாவே இருங்க, சரியா? சரி யானி, இதானோ எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப கேட்டுக்கிடுதேன். சரி, இப்ப கிளம்புங்க. சப்பா, இப்பதான் மூச்சே வருது. எப்படிலாம் பேசி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. யானி, இதுக்கு மேல நிக்காதடி, கிளம்புடி. சரி வாங்க போகலாம். கிளம்பலாம். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிதா, நாங்க வெளியில போயிட்டு வரோம். சரியா, எல்லாரும் பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. சரிதா. பெரியம்மா, அம்மா வாங்க. உங்க அம்மாக்கு மேலுக்கு சரியில்லை, அதான் தூங்கிட்டு இருக்கா. சரி, சாலினி, கீர்த்தி பார்த்து போயிட்டு வாங்க. யானிமா, நீயும் தான் கவனமா போயிட்டு வா. சரிம்மா. என்ன, எதுக்கு பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். சரி, வாங்க கிளம்பலாம். சரி, என்ன சாப்பிட போறீங்க? அத்தா, ஐஸ்கிரீம். எனக்கும் ஐஸ்கிரீம் தான். யானிமா, உங்களுக்கு? எனக்குமே. அவங்க சொல்றதே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்கம்மா. இல்ல இருக்கட்டும், எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்களோ அதையே நானும் சாப்பிட்டுக்கிட்டதேன். சரி, அப்ப நான் வாங்கிட்டு வரேன். சரி, நீ இருங்க. என்ன எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருக்க போறீங்களா? சாப்பிடுங்க. அத்தா, நீங்க ஐஸ்கிரீம் வாங்கல? இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் அத்தா, நீங்களும் வாங்கிருக்க வேண்டியதானே? இல்ல, நான் அதெல்லாம் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். என்னத்தா நீங்க எப்படி இருக்கீங்க? ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? எங்க யானியே பாருங்க, அவ எப்படி சாப்பிட தெரியுமா? இப்ப எதுக்குடி என்ன வம்புகளுக்கு? ஹாய், என்ன நீ சாப்பிடுறத சொல்றேன், உண்மை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் சொல்லலையே. ஐஸ்கிரீமை எப்படி கூட இருந்து சாப்பிடுவேன், அதை தானே சொல்றேன். நீ உன் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா? உண்மை சொன்னதெல்லாம் ஒரு குத்தமா? அதுக்கு போய் கோவப்படுறாளே இப்படி? போதும் போதும், நிறுத்துங்க. விட்டா அடிப்படை சட்டை போட்டுருவீங்க போல. யானிக்கா, நீங்களும் அவளுக்கு சரிசமமா பேசிட்டு இருக்கீங்க, சின்ன பிள்ளை மாதிரியே. எனக்கு சிரிப்பா வருது உங்களை எல்லாம் பார்த்தாலே. நல்லா சொல்லு கீர்த்தியக்கா, வளர்ந்து அவளுக்கு அறிவு இல்ல. ஏ ஷாலினி, நீ ரொம்ப ஓவரா பேசுறடி. யானி, என்ன? இல்ல, சும்மா கூப்பிட்டேன். ஏன் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்கிடாதீங்க. நாங்க எப்போதுமே அப்படிதான், சண்டை போடுவோம், அடுத்த உடனே சேர்ந்துருவோம். சரி சரி, இப்படியே சண்டை போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தா சரிதான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்கம்மா, ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? கீர்த்தியக்கா. என்ன சாலினி? இல்ல கீர்த்தியக்கா, அவ தயங்கி பில்டப் பண்ணி கேட்டோன்னே நானும் வேற ஏதோ கேட்க போறாளோ நினைச்சேன். எதை போய் கேட்டுட்டு இருக்கா பாத்தியா? அதானே. சரிடி, ரெண்டு பேரும் போக போக பேசுவாங்க. அப்படி நம்ம வெளியில பெருமாடி, அவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்து பேசட்டும். வெளியிலே போகணுங்க. சரி வா போலாம். யானிக்காவை கவனிச்சியா? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மனசை மாறின மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான், கொஞ்சம் மனசை மாறின மாதிரி தான் இருக்கு. சரி வா
வா போலாம், 2 பேரும் பேசிட்டு இருக்கட்டும். அப்படி நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. பிடிக்காதெல்லாம் இல்ல, பிடிக்கும். அதுக்குன்னு ஒரு அளவு தான், ரொம்ப சாப்பிட மாட்டேன். என்னோட ஃபேவரட்டே ஐஸ்கிரீம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பா நான் கேட்க கேட்க தட்டாமல் அவங்களும் வாங்கி கொடுப்பாங்க. சாலினி சொன்ன மாதிரி தான், ஐஸ்கிரீம்னா எனக்கு போதும். வேற என்ன பிடிக்கும் சாப்பிட? வேற அது நிறைய பிடிக்கும், ஆனால் ஃபேவரட் எனக்கு ஐஸ்கிரீம் தான். உங்களுக்கு சாப்பிட்றதுல என்ன ரொம்ப பிடிக்கும்? பேசிட்டு இருக்கிறது யாழினி மாதிரி இருக்குல்ல, அவ தானே? அவளே தான். யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா? யாழினி! ஐயோ இவளா? யாழினி என்னடி பார்த்துட்டு அமைதியா இருக்க, பேசவே மாட்டேக்க? அப்படிலாம் இல்லடி, வாடி மஞ்சு. யாழினி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லடி. கல்யாணத்துக்கு கூப்பிடவும் இல்லை. அது யாரு, உன்னோட ஹஸ்பண்டா? ஆமா அவர் தான். அப்படியா, அவர் தானா? சரி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க? நான் நல்லா இருக்கேன். யாழினி உன் கல்யாணத்தை எனக்கு மட்டும் தான் சொல்லலையா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கே சொல்லலையா? இல்லடி, மேரேஜுமே திடீர்னு தான் முடிவாச்சு, அதான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. அப்படியா, சரிடி, ஏதோ காரணம் சொல்கிறேன். இப்போதான் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கையில் இருக்குது, ஒரு மெசேஜ் போட எல்லாத்துக்கும் போக போகுது. சொல்கிறா பாரு, பார்த்தீங்களா எப்படி இருக்கான்ட்டு? இப்போ மட்டும் கல்யாணம் ஆனது நான் பார்க்கலையோ, எனக்கு இவ்வளோ கல்யாணம் ஆயிருக்கதே தெரியாது. நானுமே வெளியூரில் இருக்கேங்க, இப்போ தான் வந்திருக்கேன் ஊருக்கு. அப்படியா, சரிங்க. இருந்துதான் பேசுங்களே, ஏன் இப்படி நின்றுட்டே நிற்கிறீங்க? இல்லைங்க, இருக்கட்டும், எனக்கு லேட் ஆகுது, நான் இப்போ கிளம்பணும். யாழினி வாயேன், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஐயோ இவ வேற என்னத்தை இப்ப பேச போறாள. வாடி, அவகிட்ட போய் நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி யாழினி, நீங்க போய் பேசிட்டு வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியது இருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன். சரிங்க. பிரதீப் எங்கடா இருக்க? கிளம்பிட்டே என்ன? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? சீக்கிரம் வாடா. ஹாய்டா மச்சான். ஹாய்லாம் இருக்கட்டும், முதல்ல அவனுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டே இல்லையா? முடிச்சிட்டேன்டா, நீ கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு தான் வந்திருக்கேன். எங்க சொல்லு. இந்த பொண்ணு பேரு கீர்த்தி, இங்க இருக்கிற பக்கத்துல மனோன்மணியம் காலேஜ்ல தான் படிக்கிறான். அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை பத்தி சொல்ல போனா ஓரளவுக்கு ரிச் தான், நல்ல வசதியானவங்க தான். இப்ப கூட கொஞ்சம் ரீசெண்டா தான் அந்த பொண்ணோட அக்காவை தான் அந்த ஏஎஸ் குரூப்பாஸ் கம்பெனி அந்த வீட்டுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க. இரு ஒரு நிமிஷம், யாருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க? அர்ஜுன். இப்பதான் புரியுது. சொல்லு, இன்னும் மேற்கொண்டு என்ன விசாரிச்சா? நீ கேட்ட விவரம் எல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். ரீசெண்டா தான் அதுக்கும் அந்த பொண்ணுக்குமே பழக்கம், அதுவும் அவங்க அக்காவை கட்டி கொடுக்க போய் தான். முன்ன பின்ன 2 பேரும் பார்த்தது கூட கிடையாது. அப்படியா? இன்னும் வேற எதுவும் சொல்லணுமாடா? இல்ல இதுவே போதும், இனி நான் என்ன பண்ணுமா நான் பாத்துக்கிடுவேன். அதோ ஒன்று கேட்கலாமா? கேளு. கேட்டா கோப்பட மாட்டியே, அது நீ கேட்கிற கேள்வியை பொறுத்து. கேளு. என்ன? இல்ல நீ எதுக்கு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிற, நான் தெரிஞ்சுக்கலாமா? சொன்னதை செஞ்சுட்டல, போய்கிட்டே இரு, அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. இல்லடா, சும்மா தெரிஞ்சுக்கலாமே கேட்டேன், வேற எதுக்கும் இல்லடா. நீ கோவப்படாத. உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தனா அதை ஒழுங்கா செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். எதுக்கு என்னன்னு காரண காரியங்களே என்கிட்ட கேட்காத. சரிடா, கோவப்படாத. சாரி. உனக்கு என்ன தேவையோ கரெக்டா அது உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு அதை செய்யறதுதான் உன் வேலை. இப்படி கேள்வி கேட்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். சாரிடா, நீ எதுவும் கேட்க மாட்டேன். ஒழுங்கா கொடுத்த வேலையை மட்டும் செய், கேள்வி கேட்காத. சரிடா. சரி, இப்ப கிளம்பு, அடுத்தது வேலை இருந்தா கூப்பிடுவேன். சரிடா. என்ன தேடி போன தேவதை கண்ணு முன்னே வந்து என்ன மாதிரி இருக்கு? கீர்த்தி கீர்த்தி பேரை கேட்டாலே. என்ன கீர்த்தி அக்கா, யாழினி அக்கா வரட்டும். நீ வா சாலினி, யாழினி அக்காவும் அத்தானும் வருவாங்க, நம்ம கார்ல போய் இருப்போம். வா. இவளா? எங்க போனாலும் இவளை பத்தி நினைக்கும் போது கரெக்டா வந்துருதாளே. அம்மா எங்க வந்துட்டு போறா? ஓ, ஷாலினி நிக்கிறாளா? அவளை மட்டும் விட்டுட்டு இவ தனியா போறா? எங்க போறா? அங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இவனா? இவன்கிட்ட என்ன பேசுறா? 2 பேரும் என்ன பேசுறாங்க? அதாவ் இவன் கூட எனக்கு நல்லாவே தெரியும். இவன் யாருக்கிட்ட பேசுறான்னு சும்மா பேசுறவன் கிடையாது. கீர்த்தி கிட்ட பேசுறதுக்கு இவனுக்கு என்ன இருக்கு? என்ன காரணத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான்? நம்ம மனசுல கீர்த்தி இருக்கது அவனுக்கு தெரியக்கூடாது, பின்ன ஏதாவது அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். ஹாய். ஹாய், உங்களை தான்.
எப்படி இருக்கீங்க? ஓ நீங்களா? நான் வேற யாரோ நினைச்சேங்க. நான் நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க என்ன அன்னைக்கு காப்பாத்தினதுக்கு. அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பாங்க. இல்லைங்க, அன்னைக்கு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க. இல்ல இப்போ என்ன இருக்குமோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ கூட நினைச்சா. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இன்னும் அதை நினைச்சு பயப்படாதீங்க. சரிங்க, தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். என்ன கிளம்ப போறல? இவளை கொஞ்ச நேரம் பேச வைக்கணுமே. கேக்குதா? ஹலோ, உங்களை தான். நான் கிளம்புறேங்க. கேக்குது நல்லாவே கேக்குது. யார் சொன்னா கேட்கலன்ட்டு? நீ பேசுறது கேட்கணும்டி. கொஞ்ச நேரம் பேசு. நீ பேசுறத கேட்டாலே மனசுக்குள்ள ஏதோ மாதிரி இருக்கு. இவருக்கு என்ன ஆயிட்டு? ஏன் இப்படி பாக்குறாரு? ஹலோ, உங்களை தான். கூப்பிட்டீங்களாங்க? ஆமாங்க, நான் கிளம்புறேன். அதுக்குள்ள கிளம்புறீங்களா? என்ன? இல்ல கேட்டேன். இப்பதான் பேச ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே கிளம்புறேன் நீங்களே, அதான் கேட்டேன். இல்ல, எனக்கு லேட் ஆகுது. நான் கிளம்புறேன். சரிங்க. இனிமே எப்போ மீட் பண்ணலாம்? என்ன? இல்லைங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஒரு ஆபத்தான இடத்துல தான் சந்திச்சோம். அப்புறம் இப்படி இல்லை, அதான் கேட்டேன். இல்ல, பார்க்கலாம். சரிங்க, லேட் ஆகுது. கிளம்புறேன். கீர்த்தி கிளம்பிட்டான். சிரிக்கலாம் பாரு அவ போன பின்ன. அதோ இருடா, உன்ன பேச விட்டு உன்னை வேடிக்கை பார்க்க கூடாது. வரேன். ஐயோ, அதுக்குள்ள கிளம்பிட்டாரு. இவ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. இதை நான் என்னன்னு சொல்ல? இவனா? வாடா வா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. கீர்த்தி கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நீ ஏன் கேக்குற? நான் ஏதோ பேசிட்டு இருந்தேன். ஏன் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எது சட்டம் இருக்கா? அப்படி நான் சொல்லல. அப்போ நீ எப்படிப்பட்டவன், உங்க குணம் என்னன்னு எனக்கு தெரியும். அதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தியே, அதான் கேட்டேன். நீ ஏன் சொல்ற என்னை பத்தி? அப்ப நான் எப்படி பேசிருப்பேன்ட்டு உனக்கு விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லையே. உனக்கு தெரியாது? டாய் அதவ், என்ன குரலை உசத்துற? அதான் என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கே. அடுத்து நான் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது? உன் கேரக்டரை பத்தி நல்லாவே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். உன் கீழ்த்தனமான புத்தி அவகிட்ட காமிக்காத, அவகிட்ட பேசாத. உனக்கு என்னடா நான் அவகிட்ட பேசினா? அவ என் குடும்பத்து பொண்ணு. உன்னை வச்சு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இந்த ஆதியோட முழு சுயரூபத்தையே நீ அப்பதான் பாப்ப. குடும்பமா? குடும்பத்து பொண்ணுக்கா நீ இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வர? நம்பிட்டேன். இந்த ஆதியை பத்தி என்ன நினைச்ச? பேசுடா பேசு. அவங்க உனக்கு என்ன உறவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கே சொந்தம்னு நினைக்காத. யாதவ், என்ன கத்துற குரல் வசதி? இத்தனை வருஷம் உன் பிசினஸ் சாம்ராஜ்யத்துல உனக்கு தெரியாமே உன் டெண்டர் எடுத்தேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னால என்னை தடுக்க முடியல. அடுத்து நான் உன்கிட்ட எடுக்க போறது டெண்டர் இல்ல. நான் சொல்லாமே உனக்கு புரிய நினைக்கிறேன். யாதவ், நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காதுடா. என்கிட்ட மோதி பார்க்கணும்னு நினைக்காத. போட்டா உன் மிரட்டலுக்குலாம் பயப்பட மாட்டேன். நான் மோதி பார்க்க ரெடியா இருக்கேன். நீயா நானா பாத்துடலாம். வாடா. எப்படி பேசிட்டு போறான் பாரு. நீ இப்படி மனசுல நினைச்சதுக்கே நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாருடா. இனிதான் இந்த ஆதியோட ஆட்டத்தை பார்க்க போற. வச்ச சில மாதிரி இருக்கடி. பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் போலயே. ஆதி, உங்ககிட்ட பிசினஸ்ல போட்டி போட்டு உன்னை வீழ்த்துறது ஒரு போட்டியே இல்லடா. ஆனா உன் வாழ்க்கையில உனக்குன்னு முக்கியமான ஒருத்திய பறிச்சுட்டா அது எப்படி இருக்கும்? ஆதி, உன்னை நினைச்சாலே சிரிப்பு தாண்டா வருது. ஆதி, இந்த தடவை உன்னோட பிசினஸ்ல மட்டும் நான் குறி வைக்கிறேன். உன் மனசுல இருக்க ஆசைக்கும் தான் நான் குறி வச்சிருக்கேன். இருடா, போக போக தான் நீ ஆட்டத்தை பார்க்க போற. இவ்வளவு நாள் நான் உன் பின்னால இருந்தேன்னு சொல்லி பேசினல. இருடா, உனக்கு வைக்கிறேன் சேர்த்து. கீர்த்தி கீர்த்தி கீர்த்தி, உனக்கு செம்ம போட்டி இருக்கு. இப்ப ஏன்டி இங்க பிடிச்சு இழுத்துட்டு வந்த? எதுனாலும் அங்க வச்சே பேச வேண்டியது தானே. இப்ப எதுக்கு நீங்க கூட்டு வந்த? ஏய் இருடி, உட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதான் கூட்டு வந்த தனியா. அப்படி என்னடி பேச போற? இல்ல காலேஜ் படிக்கும் போது மாப்பிள்ள அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எவ்வளவு ஆசையா சொல்லுவ. இப்போ உனக்கு கிடைச்சிருக்க மாப்பிள்ள நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ள மாதிரி இல்லைன்னு எங்களுக்கே தெரியும். அதனாலதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நீ கல்யாணத்துக்கு கூப்பிடுறியோ? சொல்லிடியா நீ? கேக்குறேன்ல, அதுக்கு தான் நீ யாரையும் கூப்பிடாம இருந்தியா? நீ நினைக்கலாம் இவ என்ன அங்க அப்படி பேசிட்டு இங்க வந்து இப்படி பேசுறான்ட்டு. எங்க எல்லாத்துக்குமே தெரியும் உனக்கு கல்யாணம்ட்டு. நீ தான் எங்ககிட்ட சொல்லல. இதை நான் அங்கேயே கேட்டிருப்பேன்.
கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பேசுனது ஒரு நிமிஷம் நானும் உன் மாப்பிள்ளை கிட்ட பேசும்போதே எனக்கு அவரோட குணம் நல்லா புரிஞ்சிச்சு. அதனால தான் அங்கே வச்சு எதுவும் உங்ககிட்ட பேசுறேன்னு உன்னை தனியாக கூட்டு வந்தேன். ஆனால் யாழினி, நீ என் கல்யாணத்துக்கு வந்துட்டு நீ என் மாப்பிள்ளையை பார்த்துட்டு நீ பேசிட்டு போன பாரு, அந்த வார்த்தை இன்னும் என் மனசில் இருக்குடி. உன்ன என்ன சொல்கிறதுன்னே தெரியலடி. சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நினைக்காத, என் மனசுக்குள்ள அது ஒரு வழி மாதிரி இருக்கு. அப்பவும் நீ அந்த இடத்துல அழகு பார்த்து தானே அவர் அப்படி பேசினேன். எனக்கு அதை மறக்கவே முடியாது. உன்னை பற்றி நினச்சாலே எனக்கு நீ பேசிட்டு போன வார்த்தை தான் ஞாபகம் வரும். அப்போ நீ என்ன பேசிட்டு போனிய, சரி விடு, இப்போ அதை பற்றி பேசண்டா. நீ என்ன பேசிட்ட, அதுக்குன்னு நானும் உன்னை குத்தி காமிச்சு பேசுன மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை சொல்கிறேன்டி, இப்போ நான் நினச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையலை, அப்போ நீ நினச்சையே அதே மாதிரி உனக்கு வாழ்க்கை அமைஞ்சிட்டா? இல்லைல்ல, யார் யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். அழகு என்ன அழகு, நல்ல மனசை பாருடி, குணத்தை பாரு, அதுதான் முக்கியம். ஆனால் நான் உன்ன மாதிரி அழகை பார்க்கலடி, மனசை மட்டும்தான் பார்த்தேன். அதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் நீ என் வாழ்க்கையை பற்றி கிண்டல் தாண்டி பண்ணி சிரிச்ச. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன், உனக்கு நல்லே தாண்டி சொல்கிறேன். நான் சொல்கிறது சொல்லிட்டேடி, இனி நீ ஏற்றுக்கிடுறதும் ஏற்றுக்கிடாமல் போகிறதும் உன்னோட விருப்பம். அதுக்குன்னு என் வாழ்க்கையை பற்றி நீ அப்போ பேசிட்டு வந்தியே, பதிலுக்கு நான் இப்போ உன் வாழ்க்கையை பற்றி இப்படி பேசுவோம்ல நான் வரல. என் மனசுக்கு தோணுச்சு, உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை ஏற்றுக்கிடுறதும் ஏற்றுக்கிடாததும் உன்னோட விருப்பம். நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரிடி. சரிடி யாழினி, நான் கிளம்புறேன். ஒரு ஃப்ரெண்டேன்னு தான் சொல்லுவோன்னு சொன்னேன். சாரி, எதுவும் நினைக்காத. என் ஹஸ்பண்ட் வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்தேன். அப்படியே தற்செல்லாம் சரி இங்கே வருவோமேன்னு வரும்போது தான் உன்னை பார்த்தேன். அப்படியே பேசியாச்சு. சரிடி, பாய், நான் கிளம்புறேண்ணா. ஐயோ, கேட்டுட்டாரா பேசுனதெல்லாம்? யாழினி, ம், இந்த காரணத்துக்காக தான் நீங்க இப்படிலாம் இருந்தீங்களா? ஐயோ கேட்குறாரே, நான் இப்போ என்னன்னு சொல்லட்டும்? யாழினி, நான் உங்ககிட்ட தான் கேட்கறேன், சொல்லுங்க. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? அது என்னோட முட்டாள்தனத்தினால நான் அப்போ அப்படி யோசிச்சேன். ஆனால் நான் அப்போ அது தப்பா அப்படி இருந்தேன் யோசிச்சு. இப்போ நான் அப்படி இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்ற முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பேசுனது, நான் பண்ண தப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் நான் உணர்ந்துட்டு தான் வரேன். சீக்கிரமாகவே நான் என்னை மாற்றிக்கிடுவேன். போயிட்டாரா? இன்னும் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரே.